வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சை பெரிய கோவில் மகா வாராகி சன்னதியில் ஆஷாட நவராத்திரி ஜூலை 13ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் 7ஆம் நாள் அம்மனுக்கு வாசனை திரவிய அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து நவதானிய அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் வாராகி அம்மனை தரிசித்து மனமுருகினர். அம்மனை நவதானிய அலங்காரத்தில் தரிசித்தால் நவகிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வளர்பிறை சஷ்டி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் அமைந்ததால் தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. முருகப்பெருமானை வழிபட உகந்த நாளாக கருதப்படும் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்தனர். கோயில், கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடிய பக்தர்கள் சுமார் 5 முதல் 6 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் முடிக்காணிக்கை செலுத்தவும் நாழிக்கிணற்றில் புனித நீராடவும் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்தனர். பக்தர்கள் வருகை அதிகரித்ததால் கோயில் வளாகம் முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனிடையே கோயில் கலையரங்கத்தில் சிறுமியர்களின் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். ராணிப்பேட்டை சோளிங்கர் சோமசமுத்திரம் காலனியில் பிரசித்தி பெற்ற முனீஸ்வரர் கோவில் உள்ளது. பழமையான கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கடந்த மாதம் கும்பாபிஷேகம் நடந்தது.
தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை செய்தனர். இன்று மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடந்தது. சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம கோவில் வளாகத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு முனீஸ்வரர் கோவிலை அடைந்தது. முனீஸ்வரருக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் முனீஸ்வரரை தரிசித்து மனமுருகினர்.